ஹாய் ராஜூசீஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட்டா 3 - 1 = 0. ஸோ இப்போவே சொல்லிடுறேன். ஸோ யாருக்காவது இதை பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரி வாங்கடா ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம டயாங் தான் கிளப்பில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் அவனுக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவனோடய பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ டயாங் தான் அவன் கையில் ட்ரிங்க் எடுத்துட்டு அப்படின்னு நிமிந்து நம்ம ஜங்குக்கை பார்க்க ஜங்குக்கோட ஐஸ் தான் பிளிங்க் ஆகவே இல்லை. அவன் அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான் டயாங் தான் ஏய் என்ன எதுக்கு அப்படி பார்க்குற? தெரியல, அவனை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டயாங். என்ன இன்னைக்கு கண்ணுஃபுல்லாக இவ்வளோ லவ்? எப்பயுமே இந்த லவ் இருக்கும் டயாங். ஆனால் உனக்கு தான் அதை புரிஞ்சுக்க தெரியல, என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. நான் சண்டை போடுறேன். ஆமாம், நீ தான் சண்டை போடுற. ஸோ அதே டைம் நம்ம டயாங்கோட ஐஸை யாரோ க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக் தான் அப்படி யாருன்னு பார்க்குறான். ஸோ டயாங் தான் அப்படியே அந்த கையை எடுத்து விட்டுட்டு அவன் எந்திரிச்சு நிற்க. ஸோ ஒரு பர்சன் அப்படியே நம்ம டயாங்க அப்படியே ஹக் பண்ணுறாங்க. ஜங்குக் ஒரு மாதிரி சைட் ஐஸில் அந்த பர்சனை பார்த்து முறைக்கிறான். ஸோ அந்த பர்சனுமே ஜங்குக்கு பார்க்குறாங்க, ஒரு மாதிரி நக்கலை சிரிச்சிட்டு. ஸோ அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு டயாங் எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்க. ஸோ டயாங் தான் ஏய் காய் என்ன இந்த பக்கம்? அதுவா சும்மா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா அப்படின்ற மாதிரி. ஸோ காய்தா அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக் இங்கே தான் இருக்கியா, நான் உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஜக் ஆகிட்டு. ஸோ அப்படியே அவனோட ஐபாலை மட்டும் ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்போ டயாங் தான் ஜங்குக் காய் வந்துட்டு பேசுகிறான், எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடு. ஹாய் காய், நீ என்னை பார்க்கவே இல்லைன்னல்ல, அதுக்கு தான் கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு அவன் பெருசாக காய் எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம டயாங் தான் அவன் பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டுட்டு ஸோ நம்ம காயும் பக்கத்துலேயே உட்கார வைக்கிறான். ஸோ டயாங் தான் எங்கே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன்னா யாரையுமே காணோம். இருக்காங்க, அந்த பக்கமாக இருக்காங்க, அவனை பார்த்தேன் அதனால் வந்தேன் அப்படின்ட்டு நம்ம காய்தா சொல்லிட்டு இருக்காரு. பட் டயாங் தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க 2 பேத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காய்தா என்ன இன்னும் ஜங்கு கூட தான் சுற்றிட்டு இருக்கியா? காய் ஏன் தெரியாத மாதிரி பேசுகிற? நான் அவனை லவ் பண்ணுறேன், ஒன்றும் கூட சுற்றிட்டு இல்லை. ஸோ அப்போ காய் தான் நம்ம டயாங்கோட காதுகிட்ட போயிட்டு என்ன டயாங் ஜங்கு கலத்தையும் முடிச்சுட்டு கழட்டி விழந்தானே பார்க்குற அப்படின்ற மாதிரி காய் சொல்ல. ஸோ இங்கே டயாங் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு பைத்தியம் மாதிரி பேசாத காய், நான் தான் சொல்லிட்டேன்ல அவனோட லவ் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல. இப்போ ஜங்குக் தான் அப்படியே எந்திரிச்சு நடந்து வரான் காய்கிட்ட. காய் இப்போ என்னமோ சொன்னி திருப்பி சொல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்க. அப்போ காய் தான் நான் என்ன சொன்னேன், நானும் சொல்லேன் அப்படின்ற மாதிரி காய் தான் அப்படியே மாதிரி நழுவுறான். டயாங் தான் ஜங்குக் என்னாச்சு, எதுக்கு இப்போ கோவப்படுற? நீ வாய் மூடுறியா? என்னமோ சொன்னியே காய் திருப்பி சொல்ல அப்படின்ற மாதிரி காய்கிட்ட ஜங்குக் தான் ஒரு மாதிரி அவனோட ஸ்லீவ்ஸ் எல்லாம் அப்படியே டக்கின் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ டயாங்க்கு நல்லாவே புரியுது நம்ம ஜங்குக் ஏதோ ஒரு விஷயம் கோவத்துக்கு கொடுத்துருக்குன்னு. அவன் நம்ம ஜங்குக் கிட்ட அப்படியே எஞ்சி வந்து ஜங்குக் ஸ்டாப் இட், அவன் என்னோட ஃப்ரெண்ட், நீ அங்கே இருன்ட்ட ஒரு லிமிட்ல இருட்டோம், இந்த விஷயத்துல நீ வராத அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு மறுபடியும் காய் பக்கமே திரும்பிட்டு அவனோட ஷர்ட் கார்னர் அப்படியே ஒரு மாதிரி கிரிப் பண்ணி பிடிக்கிறான். இப்போ சொல்ல டயாங் காதில் நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அவனோட ஐப்ரோஸை தூக்கி கேட்குறான். ஸோ அப்போ காய் தான் அவனோட கையை அப்படியே எடுத்து விட்டுட்டு அதுவும் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே கேளு அவனே சொல்லுவான் அப்படின்ற மாதிரி அங்கே போக ஜங்குக் தான் திருப்பி காயோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அவனோட ஃபேஸ் அப்படியே பஞ்ச் பண்ண போக ஸோ அவங்க தான் பிடிச்சவனை இழுக்கிறான். ஜங்குக் விடு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, விடுறா, நீ கையெடு ஃபஸ்ட், நீ கையெடு அப்படின்ட்டு ஜங்குக்கனோட கையை உதறி விட்டுட்டு காய் அப்படியே பஞ்ச் பண்ண போக. பட் டயாங் தான் அவனை விட மாட்டேங்கிறான், அப்படியே அந்த கிளப்ல இருந்து இழுத்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ காய் தான் அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் எதுவுமே சொல்லலைன்ற மாதிரி அங்கே மூவ் பண்ணி போகிறான். இந்த பக்கம் டயாங் நம்ம ஜங்குக்கை அந்த கிளப்ல இருந்து அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அது ஒரு ரோட் சைடு பார்க்கிங்லாம் இருக்காங்க, நைட் டைம் அது. ஸோ ரொம்ப டார்க்காக இருக்கு அந்த பிளேஸ். ஸோ நம்ம ஜங்குக் அது வரைக்கும் டயாங் இழுத்துட்டு வந்துடுறான். ஸோ ஜங்குக் தான் டயாங் கையை விட அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக கத்திட்டு அங்கே தான் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடுறான்.
ஜங்குக் எதுக்காக இவ்வளோ கோவப்படுற? பின்ன அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ கேட்டு சிரிக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் மேலே தான் ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. அங்கேயே அவன் மூஞ்ச உடைச்சிருப்ப. நீ தான் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்ட. இப்போ ஒன்று என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல டேயாங் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் இப்போ டேயாங்கோட ஷர்ட் கார்னரை பிடிக்கிறான். ஜங்குக் இவ்வளோ கோவம் எதுக்கு படுற அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ ஜங்குக் தான் எதுக்கு படுறேன்னா உனக்கு புரியலையா டேயாங்? கொஞ்சம் கூடயா புரியல? அவன் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறான் சொல்கிறான், நீயும் சிரிக்கிற. அதுக்காக தான் நீ கூட பழகிறியா டேயாங்? ஜங்குக் க்ளூஸ் மாதிரி பேசாத, அவன் சும்மா ஃபன்னியாக சொன்னான், நீ அதை எதுக்காக இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற? இந்த விஷயம்லாம் ஃபன் கிடையாது டேயாங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஜங்குக் தான் அங்கேருந்து மூவ் பண்ணி போகிறான். ஸோ டே தான் அவன் அங்கேருந்து கத்துறான், இங்கே பாரு ஜங்குக், இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோவப்பட்டுட்டு இருக்காத. எனக்கு இந்த ஜங்குக்கை சுத்தமாக பிடிக்கல. எதுக்காக இவ்வளோ கோவப்படுற? நீ எப்பவுமே என்கிட்ட லவ்லியாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருப்ப, க்யூட்டாக இருப்ப. எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு. நீ எதுக்காக என்கிட்ட இவ்வளோ கோவப்படுற ஜங்குக் அப்படின்ற மாதிரி கத்த. ஸோ ஜங்குக் எதுவுமே காதில் வாங்கிக்காம அங்கேருந்து நடந்து போய்கிட்டே இருக்கான். ஸோ டேயாங் தான் அப்படியே கத்துறான், எனக்கு என்கிட்ட க்யூட்டாக இருக்க ஜங்குக்கு தான் பிடிக்கும், என்கிட்ட லவ்லியாக இருக்க ஜங்குக்கு தான் பிடிக்கும், இப்படி கோவப்படுற ஜங்குக்கே எனக்கு புரிஞ்சிக்காத ஜங்குக்கே எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி டேயாங் தான் இந்த நின்ன இடத்துலேருந்து கத்திட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே திரும்பிட்டு, டேயாங் இது எல்லாம் சேர்ந்தாதான் ஜங்குக், உனக்கு க்யூட்டாக இருக்கிறதோ லவ்லியாக இருக்கிறதோ மட்டும் ஜங்குக் கிடையாது, இதெல்லாம் சேர்ந்தா மட்டும்தான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறான். அப்படியே ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாண்டா. ஸோ நம்ம டேயாங்கும் ஜங்குக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே காலேஜ் டைம்லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ஒரு 5 இயர்ஸாக லிவிங்கில் இருக்காங்க. ஐ மீன் காலேஜ் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க லிவிங்கில் இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே மறுபடியும் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ மார்னிங் ஒரு பர்சன் தான் கிச்சனில் நின்று குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹேர் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக அவங்களோட டவுன் நெக் வரைக்கும் இருக்கும். ஸோ முன்னாடி ஃபோர்ஹெட் வரைக்கும் இருக்கும். அவங்களோட ஹேர் வந்து கொஞ்சமாக கர்லாக இருக்கும். ஸோ அந்த பர்சன் காதில் ஹெட்செட் போட்டுட்டு ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஸோ இன்னொரு கையால் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த குக்கிங்லேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பர்சன் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்கு, இதை அவங்க கொடுத்தா இம்ப்ரெஸ் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஃபுட்டை எடுத்து பிளேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, கேஜே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்க. ஸோ கேஜே தான் அப்படியே திரும்பிட்டு, ஓ ஜங்குக் வா வா, நான் டேயாங்காக குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேயாங்காக குக் பண்ணுறியா? என்ன ஃபுட் இது? இதெல்லாம் கொடுத்தா அவனுக்கு ஹெல்த் இல்லை, உனக்கு தெரியும்ல. ஜங்குக் உன் வேலையை பார்க்குறியா? ஏன்ட்டு அவங்க என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தேன்னா அப்புறம் ஏதாவது வச்சு அடிச்சிடுவேன், போ அந்த பக்கமா அப்படின்ற மாதிரி கேஜே சொல்கிறான். ஜங்குக் தான் அந்த டைமில் அந்த பிளேட்டை எடுக்கிறான். ஸோ கேஜே தான் அந்த பிளேட் இன்னொரு சைடில் பிடிச்சிட்டு, இங்கே பாரு ஜங்குக், மரியாதை அந்த பிளேட்டை விட்டு, நான் டேயாங்காக ரொம்ப ஆசையாக சமைச்சா கெடுத்துறாதா அப்படின்ட்டு கேஜே தான் கத்திட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜங்குக், அவனுக்கு நான் என்ன ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்கணும் அதை தான் நீ கொடுக்கணும். உனக்கு குக் பண்ண விருப்பம் இல்லைன்னா சொல்லிவிடு, நானே குக் பண்ணி கொடுத்துக்கிறேன் டேயாங்காக. இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு என்ன அவன் ஹாஸ்பிட்டலில் படுக்க போடலான்னு பார்க்குறியா? விடு அப்படின்ட்டு ஜங்குக் தான் அந்த பிளேட்டை பிடுங்கிடுறான். ஸோ அதே டைமுக்கு நம்ம டேயாங்கும் வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்காடுறான். ஸோ நம்ம கேஜி தான், இங்கே பாரு ஜேகே, ஒழுங்காக அதை கொடுத்துற, நான் அதை உனக்கு சர்வ் பண்ணணும், நான் எவ்வளோ ஆசைப்பட்டு சமைச்சேன், அது உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் வேறு, ஒழுங்காக என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி கேஜி கத்திக்கிட்டே இருக்கான். ஸோ டேயாங் தான், என்னாச்சு, எதுக்காக 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ ஜங்குக் தான், இங்கே பாரு, இந்த மாதிரி ஃபுட்லாம் நீ சாப்பிடக்கூடாது, அதுவும் மார்னிங் டைம் இந்த மாதிரி ஃபுட்ஸா, நோ அப்படின்ட்டு ஜங்குக் கோவமாக பேசுகிறான். ஸோ டேயாங் தான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கான். கேஜே, இங்கே பாரு டேயாங், நான் உனக்காக இவ்வளோ ஆசையாக சமைச்சேன் தெரியுமா, பட் இந்த ஜேகே இதை பிடிங்கி வச்சுட்டு என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறான், கொடுக்க சொல்ல அப்படின்ட்டு இந்த பக்கம் கேஜி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்க. ஸோ இப்போ ஒரு பர்சன் தான் அப்படி பொறுமையாக அவங்க கண்ணை தொடச்சிக்கிட்டே நடந்து வராங்க. ஸோ அப்படி எல்லாரும் திரும்பி அந்த பக்கம் பார்க்க, டேயாங் டேயாங் அப்படின்ட்டு ஒரு பர்சன் தான் கண்ணை தொலைச்சிட்டு நடந்து வந்துட்டு சட்டையாங்க பார்க்குறாங்க. இங்கே தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம அவங்களோட மடியில் உட்காந்துட்டு அவனோட நெக்கை சுத்தின மாதிரி அவன் கையை போட்டுக்கிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ டேயாங் தான், ஏய்
கொக்கி என்ன என்ன பண்ணுற? டேயோங் தூக்கம் வருது, நீ அப்படியே உட்காந்துரு, நான் அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்ட்டு குக்கி தான் அப்படியே கண்ணில் மூடிட்டு படுத்துக்கிறான். அப்போ ஜங்குக் தான், குக்கி ஒழுங்கா அவன் மேலேருந்து எந்திரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனா அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்க, குக்கி எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கான். ஸோ நம்ம கேஜி தான் சாக்குன்னு நம்ம ஜங்குக் கையிலேருந்து அந்த பிளேட்டை வாங்கிட்டு இது டேங்க்கு கேஜே கூடு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் கேஜேவும் தான் இங்கே அந்த பிளேட்டை வாங்கி பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ குக்கி தான் அப்படியே லேட்டாக எழுந்திரிச்சு பார்த்துட்டு, என்ன நீங்கள் 2 பேரும் இவ்வளோ சின்ன விஷயத்துக்கா இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? டேங்க்கு ஃபுட் கொடுக்காம 2 பேர் சண்டை போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டேங்க்கு உங்கள் மேலே கோவம் தானே வரும். இப்போ பாருங்க, டேங்கோட ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாக இருக்கு. ஃபுட் தானே, என்ன ஃபுட்டாக இருந்தா என்ன, அவன் சாப்பிட்டா போதும் தானே. ஸோ அப்போ ஜங்குக் தான், குக்கி உனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது, நீ உன் வேலையை பார்க்குறியா? டேங் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்ணுன்னு தான் நான் விரும்புகிறேன். அவன் இந்த மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்டா அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா உனக்கு ஓகேவா? இல்லை இல்லை, நான் அப்படிலாம் சொல்லலை. அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கோவப்பட. அப்போ கேஜி தான், இங்கே பாரு, ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஒன்றுமே ஆயிடாது. அதுவும் நான் ரொம்ப ஹெல்த்தியாக தான் குக் பண்ணியிருக்கேன். என்ன ஹெல்த்தியாக குக் பண்ணியிருக்கேன்? இல்லை எவ்வளோ கேலரிஸ் இருக்குது தெரியுமா? இவ்வளோ ஆயில், இதெல்லாம் என்ன மார்னிங் சாப்பிட்றதா இது அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் கத்திட்டே இருக்கான். ஸோ குக்கியும் கேஜியும் ஜங்குக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேங் இதெல்லாம் எதுவுமே பேசாமல் பார்த்துட்டே இருக்கான். உனக்கு செம்ம கோவம் இருக்குது, போதும் நிறுத்துறீங்களா? எதுக்காக 3 பேர் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டேங் தான் டக்குன்னு எதிர்த்து கத்துறான். ஸோ குக்கி தான் நம்ம டேங் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்திருப்பான். டக்குன்னு பயந்துட்டு, எதுக்கு கத்துறட்டையும்? வாய் மூடு குக்கி. கேஜே ஜங்குக், எனக்கு சாப்பாடே வேணும், உங்களெல்லாம் வச்சுட்டனால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு டேங் தான் அப்ஸ்ட்டு பேரி அவன் அப்படியே மேலே தான் போகிறான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். அவன் கையில் இருக்க ஃபுட்டை அவன் அப்படியே குப்பையில் கொட்டிடுறான். ஸோ நம்ம கேஜே தான், ஆமாம்மா கொட்டு கொட்டு, இப்போ அதை யார் சாப்பிடுவா? அதான் டேங் சாப்பாடு வேணான்ட்டு போயிட்டானே, எல்லாம் ஒன்னால தான் ஜங்குக். இங்கே பாரு, நான் அவன் நல்லதுக்கு தான் பண்ணுறேன், எனக்கு தெரியும் அது நல்லது கெட்டதுன்னு. இங்கே பாரு, அது ஃபுட், இப்படிலாம் பண்ணக்கூடாது. அதை 1 டைம் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது. ஆனால் இப்போ சாப்பிடாம போயிட்டானே, இப்போ மயக்க போட்டு விழுந்துட்டானா உனக்கு ஓகேவா? குக்கி நீ தேவையில்லாமல் பேசுகிற, அவனுக்கு அதெல்லாம் புரியவே புரியாது. டேங் இப்போ சாப்பிடவே இல்லை, எல்லாம் இவனால தான். ஆமாம், எல்லாமே ஜேகேவால தான். நீ ஏன் இப்படி பண்ண ஜேகே? விடு குக்கி, இவன் இப்படி இருக்கிறனால தான் டேங்கானும் சுத்தமாகவே பிடிக்கல. அதுவும் சரிதான், டேங்க்கு இவனை சுத்தமாக பிடிக்காது. அன்னைக்கு ஜோரம் மேலே பெஞ்சிச்சுல்ல, அப்போ டேங் என்ன சொன்னா, எனக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது சொன்னா தானே அப்படின்ற மாதிரி குக்கி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜேகே எதுவுமே பேசல, அவன் பாட்டுக்கு அமைதியாக நின்றுட்டு இருக்கான். ஸோ கேஜி தான், இவனுக்கு சொல்கிறது வேஸ்ட், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் போயிட்டு ஹாலில் தான் உட்காடுறான். குக்கியுமே அங்கேருந்து அங்கே வெளியே போக ஸோ டேயாங் தான் ரெடி ஆகிட்டு அவன் அப்படியே கார்கி எடுத்துகிட்டு வரான். டேயாங் எங்கே போகிற? நீங்கள் தான் ஒழுங்காக சாப்பாடே வைக்கலையே, ஸோ வெளியே போய் சாப்பிட போகிறேன். அப்படியா? அப்போ நானும் வரட்டுமா? நீயா? நான் வரேன். நீ ஏன் நான் வரக்கூடாதா? அவன் வரேன்னா அப்போ நானும் வருவேன் அப்படின்ட்டு கேஜி தான் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறான். ஸோ நம்ம டேங் தான் ஏதோ பண்ணி தொலைங்க அப்படின்ட்டு அவன் அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ண அவன் திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஜங்குக் இன்னும் கிச்சன் சைடில் தான் இருக்கான். ஸோ ஜங்குக்கோட ஃபேஸ் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கு. ஸோ ஜங்குக் தான், என்னோட தாட்ஸ் சரிதானே, அவனுக்கு நான் நல்லது தான் பண்ணுறேன், ஆனால் அது ஏன் யாருக்கு புரியலை
அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்ப டேயாங் தான், ஜங்குக் சொல்லு, நாங்கள் சாப்பிட வெளியே போகிறோம், வரியா? இல்லை, அது நீ வர அப்படின்ட்டு டேயாங் அங்கேருந்து நடக்கிறான். ஸோ கேஜி தான், டேயாங் அவன் எதுக்கு, அவன் வேண்டாம், நம்ம போகலாம். அவன் வந்தானா டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான், அது இதுன்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான், அதனால உனக்கு டென்ஷன் தான் ஆகும் டேயாங், வேண்டாமே அப்படின்னு மாதிரி கேஜே சொல்ல. ஸோ குக்கி தான், ஆமாம் டேயாங் அவன் வேண்டாம், வந்தால் அவனை கோவப்பட்டுட்டே இருப்பான், இல்லை அவன் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான், எதுக்கு வேண்டாம், நம்ம மட்டும் போடலாம் டேயாங். எங்க பாருங்க, நான் சொல்கிறது கேட்பீங்கல்ல, அவனை மட்டும் தனியாக விட்டு போகிறது சரி கிடையாது, ஸோ அவனும் வரட்டும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் தான் போயிட்டு டிரைவர் சீட்டில் உட்காடுறான். ஸோ இப்போ குக்கி தான், நான் தான் டேயாங் பக்கத்தில் உட்காருவேன் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் வர தான் ஓப்பன் பண்ண போகிறான். ஸோ அப்போ கேஜே தான், பின்னாடி படா, நான் உட்காந்துப்பேன் என் டேயாங் கூட. இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், நான் தான் உட்காருவேன், நீ போ பின்னாடி போ. என்ன குக்கி, நான் சொன்னா கேட்க மாட்டியா? நான் தான் உட்காருவேன்னு சொன்னேன், போ பின்னாடி போ அப்படின்னு சொல்ல. குக்கி எதுவுமே பேசல. நம்ம கேஜி தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு, ஓ மை டியர், நான் பக்கத்தில் உட்காரலாமா? உட்கார வேணாம், நான் சொல்லவே இல்லையே. ஓ அப்படியா? ஏய் ஜங்குக், என்னடா பண்ணுற? நீ அப்படியே நின்றுட்டு கதை அடிச்சுட்டுற, அந்த டோரை விடுறியா அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஃப்ரண்ட்ல ஏறி உட்காந்துடுறான். ஸோ உட்காந்துட்டு நம்ம கேஜே கிளந்து டோரை இது பண்ணிவிட்டு அவன் டக்குன்னு கதை சாத்திட்டு பின்னாடி உட்காருப்போ அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ கேஜே தான், ஏய் நான் தான் உள்ளே உட்காரணும்னு நினச்சேன், அதுக்கு என்ன பின்னாடி இடம் இருக்கு, மூடிட்டு போய் உட்காரியா அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். ஸோ இப்போ கேஜிக்கு தான் வேறு வழி இல்லாமல் அப்படியே போயிட்டு குக்கி பக்கத்தில் உட்காரான். குக்கி தான் சிரிச்சிட்டு இருக்கான். என்ன சிரிக்கிறா? இல்லை, ஒரு நிலைமை நினச்சேன், எனக்கு ஒரு சிப்பாக வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம குக்கி தான் கேஜியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ கேஜி தான், எனக்கு ஒரு டைம் வரும், கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்பட்டையும் தான், சீட் பெல்ட் போட்டுக்கோங்க எல்லாரும் அப்படின்னு மாதிரி சொல்ல. அப்போ குக்கி, ஆமாம் சீட் பெல்ட் போட்டே ஆகணும், சீட் பெல்ட் போடலன்னா ஐயோ எங்கேயாவது போயிடுச்சு, நம்ம தலையில் அதில் முட்டி ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டல் போய் மூச்சு திணறி செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி குக்கி ஓவராக யோசிச்சு பேசுகிறான். அப்போ கேஜி தான், அட பாவி குக்கி, அவனை நம்பி காரில் ஏற்றுனா கார் போய் ஆக்சிடெண்ட் ஆகும், நான் சொல்கிறேன், என்ன வாயிடா உனக்கு, போராட்டத்துக்கு எப்படி பேசுகிற? நான் நடக்கிறது தானே சொன்னேன், இப்பெல்லாம் நடக்குமே, நான் இப்போ கூட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் தெரியுமா, அதில் அப்படிதான் போயிட்டு இடிச்சு ரத்தம் வந்த. குக்கி, சொல்லு ஜங்குக், வாயை மூடிக்கோ. மூடிக்கிட்டா அப்படின்ட்டு நம்ம குக்கி தான் வாயை மூடிக்கிறான். அப்போ கேஜி தான், நான் வேணும்னா கார் டிரைவ் பண்ணுறேன், உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? கேஜி வாயை மூட, டேங் நீ இந்த பக்கம் வா, நான் டிரைவ் பண்ணுறான். டேங் தான் அப்படியே திரும்பிட்டு, இங்கே பாருங்க, எனக்கு கார் டிரைவ் பண்ண தெரியும், நான் சேஃபாகவே டிரைவ் பண்ணுவேன், ஓகேவா? நான் தான் டிரைவ் பண்ணுவேன், வர விருப்பம் இருந்தால் கூட வரலாம், இல்லை அப்படியே வீட்டுக்குள்ளே போயிருங்க. அப்போ எல்லாரும் அப்படியே அமைதியாக இருக்க. ஸோ டேங் தான், ஜோங்கோ சீட் பெல்ட் போட, சரி அப்படின்ட்டு ஜோங்கோக்கு சீட் பெல்ட் போட்டுக்கிறான். ஸோ அப்படியே எல்லாரும் ஒன்றா போயிட்டுருக்காங்க. அப்படியே 4 பேரும் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இப்போ ஒரு மாலில் தான் இருக்காங்க. ஸோ க்ரோசரிஸ் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம கேஜே தான், ஸ்ட்ராபெரிஸ் இது ஃபுல்லாக டேங்க்கு பிடிக்கும், ஒரு 10 டப்பா வாங்கிப்போமா? 10 டப்பா ரொம்ப ஓவராக இருக்குமோ? ஓகே, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா இருக்க போகுது, டேங்கு தான் ரொம்ப பிடிக்குமே.
இந்த ஸ்ட்ராபெர்ரிஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் போட்டு ஸ்ட்ராபெர்ரி கேக் பண்ணி அண்ட் ஸ்ட்ராபெர்ரியில் எல்லா டிஷ்ஷுமே பண்ணிவிட்டு நான் டேங்க் எடுத்துகிட்டு போயிட்டு வெயிட் பண்ணனா வா அப்படி இருக்கும் அந்த மூமெண்ட். எனக்கும் டேங்க்கும் ஒரு ஐ கான்டாக்ட் வரும். நான் அவனை பார்க்க அவன் என்ன பார்க்க ஓஎம்ஜி அப்படின்ட்டு கேஜி தான் அந்த ஸ்ட்ராபெரிஸை பார்த்துட்டு கனவு கண்டுட்டு இருக்கான். ஓகே, இதை விட்டு வேற என்ன வாங்கலாம்? இது இந்த நூடுல்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கேஜி தான் டேங்க்கு என்ன பிடிக்குமோ அதை அப்படியே தேடி தேடி வாங்கிட்டு இருக்கான். அவனோட பாதி ட்ராலி அப்படியே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு பக்கம் இது ஓகே ப்ரொக்கோலி சாப்பிடுவானா? எல்லாம் வாங்கிப்பான், சாப்பிடுவான். பன்னீர் அப்புறம் மீட் அப்படின்ட்டு இங்கே ஜங்குக் தான் டேங்க்கு என்னெல்லாம் ஹெல்த்தியோ அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் இது அவன் சாப்பிட மாட்டானே, ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். அதுவும் அப்பப்போ கோபப்பட்டு வேற கத்துறான். ஸோ அப்போ அவனுக்கு இந்த எனர்ஜிலாம் வேணும்ல, ஸோ இது வாங்கிக்கலாம் அப்படின்னு ஜங்குக் டேங்க்கு என்னென்ன வேணும், அவன் உடம்புக்கு என்னென்ன நல்லதுன்னு பார்த்து அப்படி ஒன்று வாங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி இந்த சைட் பார்த்தா நம்ம குக்கி தான். தேங் தேங் சொல்ல குக்கி. இந்த சாக்லேட் உனக்கு ஓகேவா? சாக்லேட்டா? எதுக்கு? நீ சொல்ல, உனக்கு ஓகேவா இல்லையா? ஓகே தான். யா இது ஒன்று கொன்று எனக்கு ஒன்று. அப்புறம் இந்த சாக்லேட் குக்கி உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. இல்லை உனக்கு கேட்குற, உனக்கு என்ன வேணும்னு நீ சொல்லு, உனக்கு பிடிச்சாதான் நான் எடுப்பேன், உனக்கு பிடிச்சதே நானும் சாப்பிடுவேன். சரி நீ எடு, வேணுமானாமா நான் சொல்கிறேன், பொறுமையாடு அப்படின்ட்டு டேங் தான் அவனோட ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கான். டேங் 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 இங்கே பாரு, இங்கே பாரு, என்ன வேணும் குக்கி? இங்கே பாரு, இந்த லேஸ் பேக்கெட் எடுக்கவா இல்லை இந்த லேஸ் பேக்கெட் எடுக்கவா அப்படின்ட்டு கையில் ஒரே ஃப்ளேவர் பேக்கெட் தான் வச்சுருக்கான். பட் என்ன குட்டி குட்டி பேக்கெட் நிறைய இருக்குது, ஒரே ஒரு பெரிய பேக்கெட் இருக்குது. ஸோ நம்ம டேங் தான், உனக்கு எது வேணும் நீ சொல்லு டேங், உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்து போடு. டேங் சொல்ல, எனக்கு இது ரெண்டுமே பிடிச்சிருக்கு, எனக்கு எது இருக்குதுன்னு தெரில, சூஸ் பண்ண முடியல, நீ சொல்ல அப்படின்னு கொக்கே தான் ரொம்ப க்யூட்டாக கேட்டுட்ருக்கான். பட் டேங் தான், கொக்கே எதுக்கு ஒன்று என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க, உனக்கு பிடிச்சதை பண்ண போ. சொல்ல, நீ என்ன இப்படி பண்ணுற, நான் கேட்டேன்னு சொல்லக்கூட மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி குக்கியோட ஃபேஸே வாடுது. ஸோ டேங் தான், குக்கி எல்லாத்துக்கும் சும்மா கண்ணை தண்ணி வச்சு நிற்காத, எதுக்கடி பண்ணுற, ரெண்டுத்துமே எடுத்துகிட்டு வேலைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேங் அந்த 2 பேக்கெட்டையுமே தூக்கி ட்ராலியில் போட்டு அந்த ட்ராலியை தள்ள ஆரம்பிச்சிடுறான் கோவமா. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கும் கேஜேவும் தான் லைனில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ எல்லாரும் ஜங்குக்கையும் கேஜேவையும் பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா 2 பேரும் பக்கம் ஒரே மாதிரி இருக்காங்க, காஸ்டியூம் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், மற்றபடி 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நம்ம குக்கியும் வந்து நிற்கிறோம். ஸோ இப்போ 2 பேரை பற்றி ஷாக்கான எல்லாரும் இப்போ 3 பேரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ டேங் தான், இங்கே பாருங்க, யாராவது ஒருத்தர் மட்டும் கூட நில்லுங்க, 2 பேர் ப்ளீஸ் இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஜங்குக் தான், நான் நிற்கிறேன், அங்கே 2 பேர் போக சொல்ல. ஏய் நான் ஏன் போகணும், நான்லாம் போக முடியாது. டேங் நான் எடுத்ததுக்கு பில் போட வந்திருக்கேன், அவ்வளோதான், நான் எதுக்கு போகணும், அதெல்லாம் போக முடியாது. நானும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு குக்கி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டே சொல்கிறான். அப்போ ஜங்குக் தான், ஏன் உன் மூஞ்சி அப்படி இருக்க? ஒன்றும் இல்லை, அது உங்ககிட்டலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு குக்கி தாடி மூஞ்சி திருப்பி நின்றுக்கிறான். டேங் தான் அப்படியே பார்க்குறானுங்க என்னென்ன வாங்கியிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக்கோட ட்ராலியை பார்த்தா நம்ம ஜங்குக் தான் டேங்குக்கு பிடிக்காத சில ஐட்டமை தூக்கி போட்டிருப்பான்ல, அவனோட ஹெல்த்துன்ட்டு. ஸோ அதை வந்துட்டு டேங் பார்க்குறான். ஜங்குக் சொல்லு டேங், என்னதுடா இது, எனக்கு இது பிடிக்காது. ஆமாம் எனக்கு தெரியும், ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து,
நீ எல்லாம் சாப்பிட்டனா நல்ல எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவ. இங்கே பாரு ஜங்குக், என்னவா இருந்தாலும் எனக்கு பிடிச்சாதான் நான் சாப்பிடுவேன். அதெல்லாம் வாங்காத, வேஸ்ட் பண்ண வேணாம், ஒழுங்காக போய் வச்சிரு. டேயோங், எனக்கு தெரியும் அது எப்போ கொடுக்கணும்னு, நீ பேசாமல் இரு அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிடுறான். ஸோ இந்த பக்கம் கேஜி தான், டேயோங் பாத்தியா, நான் உனக்காக ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துருக்கேன் அண்ட் உனக்கு பிடிச்ச நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நான் உனக்கு ஸ்பெஷலாக எல்லாமே சமைச்சு தரேன். நீ ஜங்குக்கு கண்டுக்காத, ஆமாம் அப்படி தானே, தெரியும்ல, சொல்லிவிட. ஓகே, ஆனால் எதுக்கு இவ்வளோ வாங்கியிருக்க? எதுக்குன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. கேஜி, எனக்கு ரொம்ப பிடிச்சாலும் ஒரு லிமிட் தானே, இவ்வளோலாம் என்னால் சாப்பிட முடியாது. பரவாயில்லட்டையும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். கேஜி, இப்படி பண்ணாத, நீயும் போயிட்டு பாதி ஐட்டம்ஸை வச்சுட்டு வந்துட்டா நல்லாயிருக்கும். இது ஜங்குக்கு மட்டும் இல்லை, உனக்கும் தான். டேயோங், குக்கீஸ் சொன்னது மட்டும் எடுத்து எடுத்து வச்சுருக்க, சாக்லேட், சிப்ஸு அண்ட் பிஸ்கெட்ஸு என்னென்னமோ இருக்குது. அவன் சொன்னது மட்டும் எடுத்து அவன் கூட மட்டும் போன, ஏன் நாங்கள் கொடுக்கறது சாப்பிட மாட்டியா? அதுவும் நான் உன்னோட கேஜி எல்லாம் நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியா அப்படின்ற மாதிரி கேஜி தான் மாதிரி ஃப்ளட் பண்ணிட்டே பக்கத்தில் வரான். ஜங்குக் தான் அப்படியே கேஜியோட ஹேர் அப்படி கொத்தா பிடிச்சிட்டு அப்படி பின்னாடி இழுத்துட்டு, உன் ட்ராலியை பிடிச்சி நிற்கிறியா அப்படின்ட்டு அப்படியே கையை விடுறான். வராமல் பிடிச்சவன் அப்படின்ட்டு நம்ம கேஜி தான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவனோட ஃபிங்கர் நம்ம அவங்களோட ஃபேஸ் கிட்ட எடுத்துகிட்டு போக ஜங்குக்கு அந்த ஃபிங்கரை பிடிச்சி அப்படியே டக்கு நம்ம முறுக்குறான். விட்டுட்டான். டீ ஜங்குக் விட்டு தொலை, கை வலிக்குது, தொடக்கூடாது, வெளியே இருக்கல்ல. விட்டுறான், வலிக்குது, வெளில உடைச்சிருப்பான், பட லூஸு அப்படின்ட்டு கேஜி பாட்டுக்கார் நின்றுட்டுருக்கான். சொட்டையாங் தான் அப்படியே திரும்பி குக்கியை பார்க்குறான். குக்கி ஆல்ரெடி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜேகே ஒரு பக்கம் கோவமா நிற்க, கேஜி ஒரு பக்கம் கையை தடிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே மேலே பார்த்துட்டு, இன்னைக்கு பொழுது இவனுங்க கூட எப்படி கழிக்க போகிறேன்னு தெரியலையே, பார்த்தா குறைக்கு என்ன இவனுங்க எல்லாரும் என்னை இப்படி ஏத்தரகமாக பார்த்துட்டு போகிறானுங்க, இவனுங்களும் இப்படி பார்த்துட்டு போகிறானுங்க, ஐயோ என்னால் முடியல அப்படின்ட்டு நம்ம தான் ஒரு மாதிரி கடவுளே அப்படின்ற வரையே நின்றுட்டுருக்கோம். இப்போ எல்லாரும் தான் லஞ்சுக்காக வெளியே தான் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம டேங் தான் இங்கே என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி அவன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போ வெயிட்டர் தான், என்ன வேணும் சார்? டேங்க்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துருவாங்க. அவன் பேச்செல்லாம் கண்டுக்காதீங்க, நல்லா ஸ்பைஸியாக நல்லா அப்படியே ஐயில் வச்சோன்னா அப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஃபுட்டு எல்லாருக்கும். எனக்கு அப்படிலாம் வேண்டாம். அண்ட் டேங்க்கு ஸ்பைசஸே பிடிக்காது. நீங்கள் நல்ல மில்கியாக நல்லா சீஸியாக அப்படி எடுத்துகிட்டு வாங்க. சீஸ்லாம் போடவே கூடாது. க்ரீன் ஃபுட்ஸ் இல்லைன்னா மீட் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க, ஹெல்த்தியாக இருக்கணும். அதை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டேயாங் தான் அவன் எதுவுமே பண்ணல, அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான் அவங்க 3 பேரையும். ஸோ மாற்றி மாற்றி ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கேஜி சொல்கிறது ஜங்குக் வேணான்றான், ஜங்குக் சொல்கிறது குக்கி வேணான்றான், குக்கி சொல்கிறது யாருமே வேணான்றாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸோட அங்கே அப்படியே ஆர்டரும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபுட்டுமே வருது. ஸோ டேயாங்கோட பிளேட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அந்த பிளேட்டில் நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி சொல்கிறதுனா, இந்த புஃபேக்கு போனால் அங்கே இங்கேன்னு சொல்லி ஐட்டம்ஸ் இருக்கும்லடா, ஸோ அந்த மாதிரி பிளேட் ஃபுல் ஐட்டம்ஸ். ஸோ நம்ம ஜங்கு, குக்கி, கேஜே உங்கள் 3 பேரும் டேயாங் சுற்றி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஜங்குக் தான் எதுவுமே சொல்லலை, அவன் பாட்டுக்கு டேயாங்க பார்த்துட்டே இருக்கான். ஸோ பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்றான். இந்த பக்கம் குக்கி தான், நீ சாப்பிட்றியா, நீ சாப்பிட, நான் சாப்பிட, அப்போ உனக்கு வேண்டாமா, நான் சாப்பிட வேண்டாம், ஓகே அப்படின்ட்டு குக்கியோடைய பொறுமையாக சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம அவங்க அப்படியே ஃபுட் எடுத்து வாயில் வைக்க போக, ஸோ டேங்கோட காலோட யாரும் காலோ வரசுது. ஸோ டேங்க அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஸோ 3 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ டேங்க அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான், எனக்கு 3 பேரில் எவன்டா காலை போட்டு வரசுறவன்ட்டு. ஸோ டேங் தான் அப்படியே லைட்டாக கீழே குனியா. ஸோ கேஜி தான் டேங்
என்னடா என்னாச்சு? எதுக்கு கீழே பார்க்குற? கீழே என்ன இருக்கு? ஆ அது ஒன்றும் இல்லை. ஏன் நீ ஏன் ஒரு மார்க்கமாக கேட்குற? என்ன பண்ணிட்டு இருக்க கீழே? நானா? ஹே, நான் ஒன்றும் பண்ணலடா. நான் ஜஸ்ட் கேட்டேன். டே அங்கே ஏதோ கீழே பார்க்குறானே, என்ன பண்ணுறானோன்னு கேட்டேன், அவ்வளோதான். ம், என்னமோ பார்த்துட்டு போகிறான். நீ சாப்பிடு, சாப்பிட தானே வந்த, சாப்பிடு அப்படின்ட்டு குக்கி சொல்லிட்டு குக்கி சாப்பிட்டுட்டே இருக்கான். ஸோ அப்படியே நம்ம அவனுக்கு ஒரு வாய் ஃபீட் பண்ண, நீ சாப்பிடு குக்கி அப்படின்றான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஃபுட்டு எடுத்துட்டு அவனுக்கு நம்ம அவங்க கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே, டேம் சொல்லு, வாங்கிக்கோ. ஹே, என்னது இது? ஏன் குக்கி கொடுத்தா மட்டும் தான் வாங்கிப்பே என்ன? நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கிட்டே முறைக்கிறான். ஸோ டேங் தான், டேய் அவன் கொடுத்தது ஒரு மாதிரி நல்லா இருக்குடா, நீ பாரு ஒரே கீரை இலையெல்லாம் வாங்கி வச்சுருக்க, இது எப்படா சாப்பிட்றது? சரி ஓகே, நீ சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த ஸ்பூனை கீழே வச்சுட்டு அவன் வேறு ஸ்பூன் எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். டேங்க்கு தான், சாப்பிட்டுக்கலாமோ, சரி விடு, எனக்கு தான் பிடிக்காதுல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ மறுபடியும் யாரோ நம்ம டேங்கோட கால் உரசுறாங்க. ஸோ நம்ம டேங் தான் அப்படி நிமிந்துட்டு, யார் அது என் கால் வச்சு உரசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ ஜங்குக்கும் குக்கியும் அட் அ டைமில் திரும்பி கேஜிவை தான் பார்க்குறானுங்க. ஹேய், என்னப்பா என்ன பார்க்குறீங்க? வேறு யாரும் இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. இப்போ நீ காலை அடிக்கிறியா, காலை உடைக்கவா? கேஜி எத்தனை வாட்டி சொல்கிறது, வெளியே இருக்கும் போது டேங்க இந்த மாதிரி நோண்டாத, வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம். ஏய் குக்கி, அவன் சொன்னால் கூட ஏதாவது ஓகே, நீ எல்லாம் பேசுகிற அளவுக்கு நான் வந்துட்டேன் பார்த்தியா? எனக்கு என்ன, நீ எப்படி டேங்க்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நானும் டேங்க்கு இம்பார்ட்டன்ட் தான், சரியா அப்படின்ற மாதிரி குக்கி சொல்லிவிட்டு அவன் நம்ம கேஜியோட லெக் எடுத்து அவன் ப்ராப்பராக வைக்கிறான். இப்படியே உட்காரு, காலங்க போச்சோ அப்படியே அந்த காலை உடைச்சி விட்டுருவேன். அவன் என்ன உடைக்கிறது, நானே உடைப்பேன் அப்படின்ட்டு குக்கி ஒரு மாதிரி குழந்தைத்தனமா கேஜிட்டு பேசுகிறான். ஸோ கேஜி தான் மேலேருந்து கீழே பார்த்துட்டு, ஒன்றை மாதிரியே என்னை படைச்சான் பார்த்தியா அந்த கடவுள், அவனை சொல்லணும்டா, உன்னை அடிக்கூட எனக்கு தோண மாட்டேங்குது. அடிப்பியா, அடிச்சுதான் பாரு அப்படின்ற மாதிரி குக்கி ஒரு மாதிரி இந்த பேபிஸ்லாம் முறைச்ச ஒரு மாதிரி வாயெல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு கண்ணெல்லாம் அப்படி ஓப்பன் பண்ணிட்டு முறைக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணுறான். ஸோ டேங்க அதை பார்க்குறவனுக்குமா க்யூட்டாக இருக்குது. குக்கியை பார்க்கும்போது கேஜி ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்கான், அவனோட ஐப்ரோஸ் எது தூக்கிட்டு குக்கியை முறைச்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது டேங்க்கு ஒரு மாதிரி ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ நம்ம டேங் இவங்க 2 பேரையும் ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்க்குறத ஜங்குக்குமே பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனால் அவன் எதுவுமே பேசலாம், அவன் பாட்டுக்கு பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் ஒரு வாய்ஸ் கேட்குது, ஹே டேங் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. ஸோ அப்படியே நம்ம கேஜியும் குக்கியும் சண்டை போட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்படியே நிமிந்து அந்த பொண்ணை பார்க்குறாங்க. ஜங்குக்குமே நிமிந்து அந்த பொண்ணை பார்க்குறான். பட் 3 பேர் எதுவுமே பேசல, அப்படியே பொறுமையாக திரும்பி டேங்க பார்க்குறாங்க. டேங் தான், ஹே வயலட், என்னடி ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து? எஸ் மேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? என்னெல்லாம் மிஸ் பண்ணிட்டியாடி நீனு? ஆமாம், என்ன நீ நம்ம கேங்லேயே நீ தான் ரொம்ப அட்ராக்டிவான பர்சன், உன்னை மிஸ் பண்ணாமல் எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க பார்த்து வயலட் லைட்டாக ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே பேசுகிறா. வயலட், அவ்வளோ சீன்லாம் போடாத ஓகேவா? நானும் எல்லாரும் மாதிரி ஒருத்தன் தான். ஐயோ உனக்கு புரிய மாட்டேங்குது, உன் பின்னாடி காலேஜ் டேட்டில் சுத்தாத பொண்ணுங்க கிடையாது. அண்டு எத்தனை பசங்க உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, நீ யாரையுமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனால் ஜங்குக்கை உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. ஜங்குக் மட்டும் உன் லைஃப்பில் வரலனா உனக்கு நான் தான் பொண்டாட்டியாக இருந்திருப்பேன். இப்போ ஜங்குக் இருக்கிற இடத்துல நான் இருந்திருப்பேன், உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வயலட் சொல்கிறா. ஸோ அப்போ நம்ம டேங் தான் சிரிச்சிட்டு, பைத்தியம் மாதிரி பேசாத வயலட், பைத்தியமாக தான் இருந்த டேங், உன் மேலே தான் காலேஜ் டைம் ஃபுல்லாக, பட் நீ தான் எனக்கு கண்டுக்கவே இல்லை.
ஓகே ஃபைன். ஆமாம், ஜங்குக் எங்க? கிம் ஜங்குக் எங்க அப்படின்ற மாதிரி வயலட் அப்படியே பின்னாடி பார்க்குறா. ஸோ நம்ம வயலட்டோட கண்ணுக்கு குக்கி தான் தெரியுறான். அண்ட் நம்ம கேஜியோட ஆஃப் ஃபேஸ் தெரியும். ஸோ அப்படியே பார்க்குறா. ஏய் ஜங்குக், இது யார் பக்கத்தில்? அவனோட பிரதரா? அப்படி பக்கம் ஒன்றை மாதிரியே இருக்கான். ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நீ மட்டும் அவங்களோட லைஃப்பில் வரலைன்னா கண்டிப்பாக அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ டேங்கடி லைட்டாக சிரிச்சிட்டு பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரி அவள் தலையில் லைட்டாக தட்டுறான். ஸோ அப்போ அந்த பொண்ணு ஆப்போசிட் சைடில் அப்படியே விழுகிறாட்டோம்னு, என்ன ஜங்குக் அப்படின்ற மாதிரி டேங் தான் ஜங்கு கூட ஷோல்டரை பிடிக்க. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். அத்தா என்னடி என் டேங்க என்ன பங்கு படம் வந்துருக்கியா? மவளே ஒன்று சாவடிச்சிருவேன். அவன் எந்து எனக்கானது. என்னடி தொட்டு பேசுகிற? நான் உனக்கு எழுதி கொடுத்துருக்காங்களா அவனை அப்படின்னு ஜங்குக்கு அந்த பொண்ணாடி மிதிக்க போக டேங்க பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அப்போ கேஜே வந்துட்டு ஜங்குக் ஜங்குக் பொறுமையாடுறா பொறுமையாரு. ஏய் நீ வேணா மூடிக்கிட்டு இருப்ப, என்னாலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் குக்கி தான், ஜங்குக் வெட்டு ஜங்குக் வேண்டாம், தேவன் கஷ்டப்படுவோம், நீ அடிக்காத, நம்ம போயிடலாம், வேண்டாம் ஜங்குக். ஏய் விட கைவிட விட டேங் விட அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டே இருக்க. ஸோ டேங் தான் அங்கேருந்து ஜங்குக்கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஏய் ஒன்று சாவடிச்சு போட்டுருவேண்டி, அவன் என்னோடது, நீ என்கிட்ட பிரிக்கணும் ட்ரை பண்ணுற, நான் யோசிக்க கூட கூடாது அப்படின்ட்டு ஜங்கு கத்திக்கிட்டு அங்கேருந்து போகிறான். கேஜேவும் நம்ம குக்கையும் டேங்க்கு ஹெல்ப் பண்ணி ஜங்குக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வராங்க. ஜங்கு என்னடா பைத்தியமா நீ, எதுக்காக இவ்வளோ கோப்புற? டேங் அவள் பேசுனது நீ கேட்டு சிரிக்கிறல்ல, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல டேங், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆமாம் டேங், அவங்க அப்படி பேசுகிறாங்க, நீ கேட்டுட்டு இருக்கல்ல, உனக்கு நாங்கள் வேண்டாமா? அவங்க தான் வேணுமா? குக்கி நான் அப்படி சொல்லவே கிடையாது, அவ ஏதோ ஃபன்னுக்கு சொல்கிறா. டேங் விட கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கேஜி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவன் அடுத்த வார்த்தை பேசாமல் காரில் போய்ட்டு உட்காரான், பேக் சீட்லேயே உட்காரான். ஸோ நம்ம டேங் தான் அப்படியே பார்க்குறான். கேஜி நீ கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, டேங் வந்து கார் எடு அப்படின்ற மாதிரி கேஜி சொல்லிவிட்டு அவன் போகிறான். ஸோ அப்போ டேங் தான் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ குக்கி தான் டேங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, ஏன் டேங் அவங்க அப்படி பேச நீ அமைதியாக இருக்க, நீ அவங்கள எதுவுமே சொல்லலை, எனக்கு கஷ்டமாக இருக்கட்டையும் வலிக்குது, நீ அவங்கள எதுவுமே சொல்லலை, ஜங்குக்கு அடித்தா நீ ஏன் அவங்க அடிக்கலை, நீ சொல்லியிருக்கணும்ல, நான் மட்டும்தான் உனக்கு, நான் தான் எப்பவுமே உனக்குன்னு நீ தானே சொல்லியிருக்கணும், என்ன ஆனாலும் நான் யாரையும் பார்க்க மாட்டேன் நீ சொல்லியிருக்கணும்ல, நீ ஏன்ட்டு அவங்க அமைதியாக இருந்த, உனக்கு நாங்கள் வேண்டாமா அப்படின்ற மாதிரி கொக்கி தான் அழுதுகிட்டே இருக்கான். ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு எதுவுமே பேசல, அவன் கோவத்தோட அப்படியே போகிறான். அவன் கையில் தான் வந்து கார் கீ இருக்கு. ஸோ அப்படியே காரில் ட்ரைவ் பண்ணுற இடத்துல உட்காரான். அவன் அப்படியே கார் ஸ்டார்ட் பண்ண ஸோ டே தான் குக்கி அப்படியே தூக்கிக்கிறான். ஸோ தூக்கிட்டு அவன் பேக் சைட் சீட்டுக்கு தான் போகிறான். ஸோ கேஜி அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட ஸோ டேங்க அப்படியே குக்கியை மடியில் வச்ச மணிக்கே அவன் பேக் சைட்லேயே உட்காந்துடுறான். ஜங்குக்கு அது எதையுமே கண்டுக்கல. அவன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக காரை வீட்டுக்கு தான் விடுறான். குக்கி தான் ஒரு மாதிரி விம்மிட்டே இருக்கான். டேங்கோட லெஃப்ட் சைட் ஷோல்டரில் நம்ம குக்கியோட ஹெட் இருக்கு. ஸோ நம்ம டேங்க ரைட் சைடில் நம்ம கேஜி உட்காந்துட்ருக்கான். ஸோ குக்கி தான் ஒரு மாதிரி தேம்பிட்டே இருக்க. ஸோ டேங் தான் கேஜியை பக்கம் திரும்புகிறான். கேஜி நீ ஏன் இப்போ அமைதியாக இருக்க, நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையாடா? நான் உன்னை புரிஞ்சுக்கலன்னு யார் சொன்னா? நான் உன்னை நல்லா தான் புரிஞ்சுருக்கேன். இல்லை உனக்கு மேலே கோவம் தானே? கோவம் இருக்கட்டும், நிச்சயமாக சொல்ல போனால் கோவம் இருக்கு. ஆனால்
என்னால் புரிஞ்சுக்க முடியுது அவங்க உன்னோட ஃப்ரெண்டு, அவங்க ஃபன்னியாக தான் பேசுகிறாங்க, எனக்கு எல்லாமே தெரியுது. ஆனாலும் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதே. எனக்கு குக்கி மாதிரிலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. ஆனால் உனக்கும் தோணுது தானே கேஜே குக்கி மாதிரி அழுகணுன்னு? அழுகையா? எனக்கா? நெவர். அந்த குக்கி மாதிரிலாம் என்னால் அழுதுட்டு இருக்க முடியாது. எனக்கு தெரியும் ஏன்ட்டு அவங்க எப்படின்னு. ஆனாலும் பொசசிவ் யாரை விட்டுட்டேன். ஸோ விடு, பார்த்துக்கலாம். கொஞ்சம் டைம் அப்படி தான் இருக்கும், போக போக சரியாகிடும் நம்பலாம் அப்படின்ட்டு. கேஜி தான் அவன் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறான். அவன் எப்பவுமே இந்த மாதிரி பேச மாட்டான். ஸோ டேயாங் தான் அவனோட ஹேர் அப்படியே தடையை கொடுத்துக்கிட்டே ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஜங்குக் டேயாங்க பார்க்க கூட இல்லை, அவன் அப்படியே முறைச்சிட்டே கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான். டேயாங்கோட மனசில் தான் இவங்க 2 பேருக்கும் கூட என்னால் சொல்லி புரிய வைக்க முடியும். ஆனால் ஜங்குக்கை கண்டிப்பாக என்னால் புரிய வைக்க முடியாது. ஆனால் இவங்கள விட அவனுக்கு தான் ரொம்ப கோவம் அப்படின்ற மாதிரி அவன் மனசில் யோசிச்சுட்டு அவன் அப்படியே அமைதியாகவே இருக்கான். ஜங்குக்கிட்ட எதுவுமே டேங் பேசலை. ஸோ அப்படியே வீட்டுக்கும் வராங்க. ஜங்குக் தான் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் எதுவுமே சொல்லாமல் உள்ளே போகிறான். ஸோ கேஜி தான் அதை பார்த்துட்டு, டேங் நேரம் போகிறேன் சரியா, எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும் போல இருக்கு டேங், சரி நான் போகிறேன் என்ன அப்படின்ற மாதிரி கேஜே சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். டேயாங் தான் அப்படியே குக்கியை பார்க்குறான். குக்கி அழுதுகிட்டே அப்படியே டேயாங்கோட ஷோல்டர்லேயே தூங்கியிருப்பான். ஸோ அவனை அப்படியே தூக்கிட்டு அவன் காரை விட்டு வெளியே வரான். ஸோ குக்கியை அவனோட பெட்டில் படுக்க போட்டுட்டு டேயாங் தான் அப்படியே குக்கி பக்கத்துலேயே உட்காரான். ஸோ அவனோட ஃபேஸை பார்க்குறான். ஸோ குக்கி ரொம்ப அழுதனால அவனோட ஃபேஸ் எல்லாமே ரெட்டிஷாக இருக்குது. ஸோ அவனோட ஐ ட்ராப்ஸ் எல்லாமே அவனோட ஃபேஸ்லேயே காஞ்சு ஒரு மாதிரி திட்டாக இருக்குது. டேயாங் தான் அப்படியே அவனோட தம் ஃபிங்கரை வச்சு குக்கியோட ஃபேஸ் அப்படி லைட்டாக ரப் பண்ணி பார்க்குறான். ஸோ குக்கி தான் ஒரு மாதிரி க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். நம்ம டேயாங் தான், குக்கி சாரிடா, நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நீ அழுதுக்கப்புறம் என்னால் எதுவுமே சொல்ல முடியல, நான் தப்பு பண்ணனா சரி பண்ணனான்னு எனக்கு தெரியலை, ஆனால் ஜங்குக்கு அவ்வளோ கோவப்பட்டிருக்கான், நீ அழுதுருக்க, கேஜி அவன் நார்மலாகவே இல்லை, எனக்கு ஏதாவதுனாலும் அது உங்கள் 3 பேரை தான் அஃபெக்ட் பண்ணுது, என்னை சுற்றி தான் நீங்கள் 3 பேரும் ஹர்ட் ஆகிட்டு இருக்கீங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா குக்கி? சரி நீ தூங்க அப்படின்னு டேயாங் தான் குக்கியோட சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். ஸோ இப்போ அப்படியே இறங்கி நம்ம ஜங்குக்கை தான் எங்கே இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் அவனோட ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ டேயாங் தான் அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஜங்குக் ஜங்குக் அவன்கிட்ட பேசணுமே. இங்கே பேசலாம் ஒன்றும் இல்லை டேயாங், நீ போயிட்டு கேஜியையும் குக்கியையும் சமாதானப்படுத்த, என்கிட்ட பேசுகிறதுக்கு எந்த அவசியமே இல்லை, நீ வேலையை பாரு. ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக் பக்கத்தில் தான் நம்ம டேயாங் அப்படியே உட்காரான். ஸோ ஜங்குக் உட்காராம அப்படியே எந்திரிச்சு போகிறான். ஜங்குக் என்னடா இங்கே பாரு டேயாங், அவள் பண்ணது தப்பு, அவள் அப்படி பேசுகிறது ரொம்ப தப்பு, நீ கேட்டு சிரிச்சிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எப்படி அவங்களால முடியுது? இங்கே பாருடா, ஃபன்னுக்கு தான் சொன்னான், ஃபன்னுக்காகவே இருந்துட்டு போதே, ஆனால் வேண்டாம், எதுக்கு இந்த மாதிரி ஃபன்னு? நீயும் நானும் லவ் பண்ணுறோன்னு அவளுக்கு தெரியும், அவளுக்கு மட்டும் இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் எதுக்காக இப்படி? என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலட்டேன். நீ அவளை தான் சொல்லுவேன்னு நினச்சேன், நான் அதனால தான் பொறுமையாக இருந்தேன், அவளை நிப்பாட்டுவேன்னு நினச்சேன், அவள் திருப்பி திருப்பி அதை ஏன்கிட்டேயும் சொல்கிறான், அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி கோவத்தில் எதுவாகிறான். ஸோ அப்போ டேயாங் தான் ஜங்குக்கோட கையடி பிடிச்சி அவன் கிட்ட இழுத்துட்டு அவனோட ஃபேஸில் அப்படியே அவனோட 2 ஹேண்ட்ஸையும் வச்சுட்டு கப் பண்ண மாதிரி பிடிக்கிறான். ஜங்குக் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா, அந்த பொண்ணு ஜஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட், அவள் சும்மா ஃபன்னியாக பேசினா, டேயாங்
திருப்பி திருப்பி அதையே சொல்லாதட்டும் ஜங்குக் ப்ளீஸ். இவ்வளோ கோவம் எதுக்குடா? நீ இவ்வளோ கோவப்படாதடா. நீ பார்த்தல, நீ கோவப்படுறனால அங்கே குக்கிக்கும் ஜேக்குக்கும் கூட அஃபெக்ட் ஆகுது. அவனுங்களுக்கு என்ன, அவனுங்க நல்லா தான் இருக்கானுங்க, சந்தோஷமாக தான் இருக்கானுங்க. சொல்லப்போனா உனக்கு என்ன பிடிக்காது டேயாங், அவனுங்கள தான் பிடிக்கும், என்ன உனக்கு பிடிக்காது ஜங்குக். இல்லை டேயாங், எனக்கு தெரியும். நான் தான் சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு உன்னை வெறுப்பேற்றிட்டு எதுக்கு நான் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியலானா என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியலை, என்னால் கோவப்படாமல் இருக்க முடியல. ஜங்குக், உன்னோட கோவத்தால் தான் உனக்கு ஹர்ட்டுமே கிடைக்குது. இன்னைக்கு மார்னிங் கூட நீ கோவப்பட்ட ஒரு விஷயம் பண்ண, அதனால தான் குக்கியும் கேஜியும் உன்னை திட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவனுங்க பார்த்தானுங்களான்னு தெரியல, ஆனால் நான் பார்த்தேன். உன் முகம் வாடிச்சு ஜங்குக், என்னால் அதை பார்க்க முடியாது. இந்த முகத்தில் என்னால் வருத்தத்தை கண்டிப்பாக பார்க்க முடியாது. நான் வருத்தப்படக்கூடாதுன்னா அதுக்கு நீ அப்படி நடந்துக்கணுட்டேன். நீ நடந்துக்கிறது எதுவுமே அப்படி கிடையாது. இன்னைக்கு அவள் வந்து உன்னை தொட்டு பேசுகிறா, ஹக் பண்ணுறா, எப்படியே எனக்கு அவளை அப்படியே கிருஷ்ணால் ஊற்றி எரிச்சலாம் போல் இருந்துச்சு. ஆனால் உனக்காக மட்டும்தான் நான் பொறுமையாக இருந்தேன். அதுக்கப்புறமும் அவள் பேசினான். சரி சரி ஜங்குக், போதும் போதும், சரி நீ விட, நான் வெறும் போகிறேன் அப்படின்ட்டு டேங் அதுக்கப்புறம் அங்கே இல்லாமல் அங்கே மூவ் பண்ண பார்க்குறான். ஸோ ஜங்குக் தான் டேங் அப்படின்ட்டு டேங்கோட ஆன்சர் நல்லா கிரிப்பாக பிடிக்கிறான். ஸோ டேங் எதுவுமே பேசலை. ஸோ ஜங்குக் தான் அவன் கை பிடிச்சி இறுக்கிட்டு அப்படியே அவனை பக்கத்தில் இழுத்து நிற்க வைக்கிறான். என்ன வேணும் ஜங்குக் உனக்கு? டேங், நான் அவ்வளோ கோவப்படுறது ஏன்னு எனக்கு தெரியாதானா? நான் உன்னை லவ் பண்ணுறது உண்மை, அது உன் மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு டேயாங்க நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ டேயாங்க எதுவுமே பேசலை. அவன் அப்படியே நம்ம ஜங்குக்கு பேக் ஹக் பண்ணிட்டு அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தோடு நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நைட் 8 o'clock போல் இருக்கும். ஸோ நம்ம டேயாங் தான் ஃபோன் பேசிகிட்டே கீழே வரான். ஸோ நடு ஹாலில் தான் நம்ம கேஜே, குக்கி, ஜங்குக் 3 பேரும் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நம்ம டேயாங் அப்படியே ஃபோன் பேசிகிட்டே வரான். சரிடா வரேன், ஃபோனை வச்சு தோறடா மாடு அப்படின்ட்டு அவன் அப்படியே ஃபோன் பேசிகிட்டே வரான். ஸோ நம்ம கேஜே தான் அப்படியே எஞ்சி போயிட்டு, ஹே டியர், என்ன எங்கே போகிற? சொல்லி ஆகணுமா? கண்டிப்பாக. எங்கே போகிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கூப்பிட்ருக்காங்க, வெளியே போகலான் இருக்கேன். சபு ஜங்குக் தான் டக்குன்னு நினச்சிட்ட. எங்கே போகிற? சொன்னல வெளியே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. எப்போ வருவ? ஜங்குக், வந்துடுவேன். எப்போ வருவேன்னு சொல்லு. யார் கூட போகிற? யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்க. சப்பட்டியாங்க தான், இங்கே பாரு, நான் ஒவ்வொரு தடவையும் எங்கே போகிறேன் எங்கே வரணுன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஜங்குக். உனக்கு வேணா நீ வெளியே போ, வா. உன்னை நான் கொஷின் பண்ணலைல்ல, நீ மட்டும் எதுக்காக ஜங்குக் என்னை கொஷின் பண்ணுற? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே வேணாலும் போவேன், அதை நீ கேட்கக்கூடாது. இங்கே பாரு, நீ எங்கே போகிற வரன்றதை தெரிஞ்சுக்கலாம், அது எந்த தப்பும் இல்லை. சொல்லிட்டு போகிறனால நீ ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேட்டே ஆகும். ஜங்குக் அமைதியாக தான் இரேன். டியர், நீங்கள் தனியாக தான் போகணுமா இல்லை நானும் வரலாமா? கேஜே, இது ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வெளியே போகிறோம், ஸோ நீ வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி டேங் சொல்லிட்டு கேஜியோட நோஸில் லைட்டாக பிஞ்ச் பண்ணுறான். அப்போ குக்கி தான், இல்லை டேங் நீ எங்கேயும் போகாத, வீட்லேயே இரு, எல்லோரும் ஜாலியாக மூவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி குக்கி தான் நம்ம டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிறான். ஸோ குக்கியோட ஹேர் லைட்டை தடவி விட்டுட்டு, இங்கே பார் குக்கி, நான் போயிட்டு சீக்கிரமே வந்துடுவேன், நீங்கள் பத்திரமா வீட்டில் இருங்க சரியா? எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போட்டேன். ஜங்குக், இப்போ தானே சொன்னேன் எங்கே போகிற வரேன்னு, அது சொல்லிகிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எதுக்காக நான் அதை சொல்லணும்? ஏன்ட்டையும் எங்ககிட்ட சொல்ல மாட்டியா? எங்கள் 3 பேர்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நீ எங்கிட்ட அங்கே போகிற? இங்கே பாரு ஜங்குக், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன் அவ்வளோதான்,
அப்படின்ற மாதிரி டேங் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து மேலே போயிடுறான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே கோவத்தோடு உட்காரான். கேஜி தான், ஜங்குக் எதுக்கடா எவ்வளோ கோவப்படுற, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போகிறான், போயிட்டு வரட்டுமே. இங்கே பாரு, ஒன்றை மாதிரி என்னால் இருக்க முடியாது. நீ வேணா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதவனா இருக்கலாம், பட் நான் அப்படி கிடையாது. என்கிட்ட அவனோட சேஃப்டியும் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் என்கிட்ட இருக்குது. எனக்கு அவன் சேஃபாக இருக்கானா, யார் கூட போகிறான், எங்கே போகிறான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அவன் போகிறத நான் தப்பு சொல்ல விரும்பலை, சொல்லிட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் பேசிட்டு கோவமாக உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு வேலையே இல்லை ஜங்குக், அவனை எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆக்கிட்டே இருக்க. ஆமாம், நான் தான் டென்ஷன் ஆக்குறேன். அவன் குழந்த, அவனுக்கு டென்ஷனே ஆக தெரியாது. இந்த விஷயத்த சொல்லிட்டு போனால் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவன் சொல்ல மாட்டான், கோவப்படுவான். விடு ஜங்குக், அவன் பத்திரமா போயிட்டு வருவான். அவன் ஒன்றும் குழந்தை கிடையாது. நீ சொன்னது ரைட் தான், அவன் பெரிய பையன் தானே, அப்போ அவன் பார்த்துப்பான். ரைட் குக்கி. இங்கே பாரு ஜங்குக், அவனுக்கு அவன் எப்படி இருக்கான்னு தெரியும். அவன் சேஃபாக தான் இருப்பான். அவன் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறான்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போகிறேன்னு. அப்புறம் என்ன, விடு அப்படின்ற மாதிரி கேஜே தான் சொல்லிட்டு அவன் அப்படியே உட்காந்து டிவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ இந்த பக்கம் டேங் தான் அவனோட பைக் கீ எடுத்துகிட்டு அவன் வரான். ஸோ ஜங்குக் தான், எதுக்காக பைக் கீ எடுத்துகிட்டு போகிற, கார் கீ எடுத்துகிட்டு போகலாம்ல. ஜங்குக், எனக்கு பைக் ஓட்ட பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்னடா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்டா, லாங்காக எங்கேயா ட்ரைவ் கூட போவோம். ஸோ அவ்வளோதான். பைக்கில் போனால் ஈஸியாக போகலாம், காரில் போனால் நிறைய பேர் போகலாம்ல. மாட்டேன், காரில் போனால் நிறைய பேர் போகலாம், பைக்கில் போனால் அவன் பின்னாடி யாராவது உட்காந்தோன்னு வரிசைக்கிட்டே வருவாங்க, அதை பார்க்குற தைரியம் எங்களுக்கு இல்லை. ஸோ நீ கார்க்கே எடுத்துகிட்டு போகலாமே. ஸோ அப்போ குக்கி தான், விடுங்கப்பா, ஏன் டேயாங்க பிடிச்சி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டேயாங், இந்தா ஹெல்மெட், இதை போட்டுக்கோ, ஸ்லோவாக போ, அப்புறம் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண, திரும்பும்போது ஹாரன் அடி, அப்புறம் ஸ்பீட் பிரேக்கெல்லாம் வந்தால் பொறுமையாக போ, சரியா? அப்படி 10 ஸ்பீடில் தான் போகணும். அதோடு வேகமாக போனோன்னா பின்னாடி இருக்கிறவங்க உன்னை வந்து இடிச்சிடுவாங்க. நீ கொஞ்சம் ஸ்லோவாகவே போ அப்படின்ற மாதிரி குக்கி தான் அந்த ஹெல்மெட்டை நம்ம டேங்கோட ஹெட்டில் மாட்டி விட்டுக்கிட்டே பேசுகிறான். டேங் தான் சிரிச்சிட்டு, 10ல் போனால் அதுக்கு நான் நடந்தே போகலாமே. குக்கி, நான் பார்த்து போய்ப்பேன். கேஜே, ஜங்குக் 3 பேரும் இங்கே சேஃப் ஆயிருங்க, சரியா? நான் போயிட்டு வந்துடுவேன். அப்புறம் ரொம்ப கவலைப்படாமல் போயிட்டு சாப்பிடுங்க அப்படின்ட்டு டேங் சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணி போகிறான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்ற முடிவில் இருக்கான் அவன். ஜேகே, நீ ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுற, வீடு பைக் தானே, அவன் நல்லா தானே ஓட்டுவான், பார்த்துக்குவான், விடு அப்படின்ட்டு இங்கே அவங்க 2 பேரும் சொல்லிட்டு அப்படி அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் ஒரு 12:30 கிட்ட ஆகுது. ஸோ நம்ம குக்கி தான் அப்படியே கையில் வாட்ச் வச்சுட்டு வாசலை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். எங்கே காணோம், டைம் வேற ஆச்சு, இன்னும் காணோம். குக்கி, எதுக்காக வாட்சையும் வாசலையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்க? ஜேகே, அவங்க இன்னும் காணோம். வந்துடுவான். நீங்கள் தானே சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போயிருக்கான், பைக்கில் தானே போயிருக்கான்னு, இப்போ எதுக்கு கவலைப்படுற? கவலை இருக்காதா, மணி பார்த்தியா, மணி 12. இதுக்கப்புறம் அவன் எங்கே இருக்கான்னு தெரில, சாப்பிட்டானான்னு தெரில. நீ என்னன்னா கவலையே இல்லாமல் உட்காந்துட்ருக்க. ஸோ கேஜேஎன் டைமுக்கு வீட்டு வாசல்லேருந்து உள்ளே வரான். இன்னும் வரல அவன், எங்கே தான் போயிருப்பானே தெரியலை. இவ்வளோ நேரமா? 12 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவான்னு பார்த்தா டைம் 12:30, இன்னும் அவன் வரல. எப்போ வருவானோ தெரியல. வரட்டும், அவனுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு அடி இருக்கு அப்படின்ற மாதிரி கேஜே சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ நமக்கு ஜேகே தான், என்னாச்சு கேஜே, எங்கே அவன் வந்தானா? எங்கடா, இன்னும் வரல அவன். நான் அந்த மோனை வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன், இல்லவே இல்லை. எனக்கு அப்படி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஜேகே. உட்கார், வருவான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு அவன் குக்கி பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ குக்கி தான் அப்படியே வாட்சே பார்த்துட்டு இருக்கான். மணி வந்து 12:45 ஆகுது. இப்போ குக்கியோட கண்ணில் இருந்து ஒரு மாதிரி டீயரே வர ஆரம்பிக்குது. ஜேகே, எங்கே அவங்க இன்னும் காணும்,
அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? ஏய் குக்கி ஸ்டூப்பிட், என்ன நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? இப்படி பேசாதடா, அதில் அவனுக்கு ஒன்றா இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பான், அவ்வளோதான். நீ எதுக்கு இப்படிலாம் லூஸ் மாதிரி பேசுகிற? இல்லை, இன்னும் காணும், லேட் ஆச்சுன்னா ஒரு ஃபோனாவது பண்ணுவான், ஃபோனும் காணும், அதான் அப்படின்ற மாதிரி குக்கி ஒரு மாதிரி விம்மிட்டே பேசுகிறான். ஸோ அப்போ தான் ஜங்குக் அப்படி ஃபோன் எடுத்துகிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணுறான். ஏய் ஜங்குக், யாருக்கடா ஃபோன் பண்ணுற? டேங்க்கு அப்படின்ட்டு அவன் டேங்க்கு தான் கால் பண்ணுறான். ஸோ இந்த சைடு ஒரு டேபிள் மேலே டேங்கோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு. ஒரு 2-3 கால்க்கு அப்புறம் அந்த ஃபோன் யாருமே எடுக்கலை. ஜங்குக் தான் ரொம்ப டென்ஷனாக மறுபடியும் கால் பண்ணுறான். அவன் தான் எடுக்கலையே, திருப்பி அவனுக்கு ஏன் போடுற? இது அவனுக்கு இல்லை, அவன் ஃப்ரெண்டுக்கு அப்படின்ட்டு ஜங்குக் தான் கால் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே ஃபோன் எடுக்கிற அந்த பர்சன், ஜங்குக், என்ன என்ன பண்ணுற? டேயாங் எங்க? டேயாங்கா இங்கே தான் இருக்கான், அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிங்க்குன்னு நினைக்கிறான். ட்ரிங்க்கா? ஆமாம். எங்கே இருக்கீங்க எல்லோரும்? கிளப் இங்கே தான் பக்கத்தில், நம்ம காய் வீடு இருக்குல்ல, அவன் வீட்டு பக்கத்தில் இருக்க கிளப்பில் தான். ஏன் ஜங்கு நீ வரல? டேங் மட்டும் தான் வந்திருக்கான், நீயும் வந்திருக்கலாம்ல. இங்கே பார்ட்டி செம்மையாக போயிட்டுருக்கு, ஒரே கேர்ள்ஸ் தான், ட்ரிங்க்ஸ் தான், பார்ட்டிஸ் தான், வந்திருக்கலாம்ல, என்ஜாய் பண்ணியிருப்பல்ல அப்படின்ற மாதிரி அங்கே ஜாக்சன் சொல்லிட்டு இருக்க. ஸோ இந்த பக்கம் ஜங்குக் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் குக்கி தான், என்னாச்சு என்னாச்சு, டேங் எங்கே இருக்கான்? கிளப்பில். கிளப்லையா? அது அந்த காய் வீட்டு பக்கத்தில் இருக்க கிளப்பா, ஏதோ பார்ட்டியா? என்ன சொல்கிற ஜங்குக்? டேங் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன்னு சொன்னால் கிளப் போகிறேன்னு ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லவே இல்லை. தெரியல என்னென்ன. நாங்கள் போகிறேன். அப்போ நானும் வரேன். நீங்கள் 2 பேர் போகிறீங்கன்னும் போது நானும் வருவேன் அப்படின்னு நம்ம கேஜியும் சொல்கிறான். ஸோ அப்போ குக்கி, நம்ம போகிறது டேயாங்க்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா? அவனுக்கு என்ன ப்ராப்ளம் ஆனாலும் இப்போ எனக்கு கவலை இல்லை, இப்போ எனக்கு என் டேயாங் வேணும் அப்படின்ட்டு ஜங்குக் தான் போயிட்டு கார் கீ எடுத்துகிட்டு வரான். ஸோ நம்ம கேஜியும் குக்கியும் அப்படியே காரில் ஏறிக்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த சைடில் நம்ம டேயாங் தான் அவன் கையில் ஒரு ட்ரிங்க் வச்சுட்டு அந்த கிளாஸை சுற்றி அவனோட ஃபிங்கரை வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கு இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் அவனை பார்த்தா இங்கே எல்லோரும் என்ன நினைப்பாங்க? எனக்கு மட்டும்தானே தெரியும் என்னாச்சுன்னு. எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை, ஆனால் இங்கே இருந்தது ஆகணும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக. ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்ட்டு நம்ம டேயாங் அப்படியே நிமிர்ந்து பார்க்க. ஸோ அவன் பக்கத்தில் தான் ஜங்குக் உட்காந்துருக்கான், ஒரு மாதிரி பிளாக் ஹுட்டி போட்டுட்டு உட்காந்துருக்கான். டேயாங் அப்படியே பார்க்க ஜங்குக்கோட ஐஸ் அங்கே தான் பார்த்துட்ருக்கு. உன் கண்ணில் அவ்வளோ லவ் ஜங்குக் என் மேலே அப்படின்ற மாதிரி டேயாங் தான் சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறான். முன்னாடி இருக்கிற அந்த விண்பம் அப்படியே மறைஞ்சு போகுது. ஸோ நம்ம டேயாங் தான் அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ அவன் ஒரு கிளாஸை தான் ரொம்ப நம்ம ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ ஜாக்சன் தான் அப்படியே டேயாங் பக்கத்தில் வந்து உட்காரான். டேய் டேயாங், உன் ஃபோன் எங்கடா? என் ஃபோனா? ஏன் எங்கே சொல்லு? தெரியலையே. இந்தா இருக்கு அப்படின்னு பக்கத்தில் ஒரு டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு, இந்தா எதுக்கு? எனக்கு எதுக்குடா? ஜங்குக் ஃபோன் பண்ணியிருக்கான் பாரு. ஜங்குக்கா? ஐயோ, நீ இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கான். ஜாக்சன், உனக்கு எப்படி ஜங்குக் கால் பண்ணியிருக்கான்னு தெரியும்? அதுவா, நீ ஃபோன் எடுக்கலன்னு ஜங்குக் எனக்கு ஃபோன் பண்ணிட்டான்டா. உனக்கு ஃபோன் பண்ணிட்டானா? நம்ம எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டேனே. சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. அதுக்கு ஜங்குக் என்ன சொன்னான்? நான் வரேன்னு சொன்னான். எது ஜங்குக் வரானா? ஆமாம். ஐயோ, ஜங்குக் வண்டா, கேஜி குக்கி 3 பேர் வருவானுங்களே. செத்த செத்த செத்த. எப்போ வரேனாங்க? அப்போவே வரேன்னு சொல்லிட்டான். இந்நேரத்துக்கு இங்கே வந்திருக்கணுமே. எது
அப்படின்ட்டு டேயாங் தான் அவன் கையில் இருக்கிற கிளாஸில் இருக்கிறத மொத்தமாக அப்படியே குடிச்சிட்டு கீழே வச்சுட்டு அவன் ஃபோன் எடுத்துட்டு அங்கேருந்து ஓடுறான். ஐயோ எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த கிளப்பை விட்டு வெளியே வரேன். கரெக்டாக ஜங்குக், குக்கி, கேஜே இவங்க 3 பேரோட கார் அப்படியே வந்து நிற்கிது. டேயாங் தான் அப்படியே அவன் தலையில் கை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறான். ஸோ அவங்க 3 பேரும் அப்படியே இறங்கி வராங்க. ஸோ ஜங்குக் தான் இறங்கினோன்னே நம்ம டேயாங்க பார்க்குறான். குக்கி டேயாங்க பார்த்த உடனே டேயாங் எங்கே போன டைம் பார்த்தியா அப்படின்ற மாதிரி டேயாங் கிட்ட வரான். ஸோ டேயாங் தான் அப்படியே முன்னாடி போயிட்டு அவங்க 3 பேர் கையும் பிடிச்சிட்டு யாருமே இல்லாத ஒரு பிளேஸ்க்கு இழுத்துட்டு போகிறான். அது ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி இருக்கு. டேயாங் தான் நீங்கள் 3 பேர் எதுக்குலாம் எங்கே வந்தீங்க? எதுக்கு வந்தோன்னா என்ன டேயாங் அர்த்தம்? ஆனால் காணோம். டைம் பார்த்தியா நைட் 1 ஆகுது. நீ 12 வீட்டுக்கு வந்துடுவேன்னு பார்த்தோம். உன்னை ஆளையே காணோம். அதான் உன்னை தேடிட்டு நாங்கள் இங்கேயே வந்துட்டோம். என்ன டேயாங் லேட் ஆகும்னா ஒரு கால் பண்ணி சொல்லலாம்ல, சொல்லாமல் என்ன டேயாங் இது பழக்கம்? டேயாங் ட்ரிங்க் பண்ணியா? ஆமாம் பண்ண. அதுக்கு என்ன? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் கூட வந்த மட்டும் தான் நீ ட்ரிங்க் பண்ணணும். நீ தனியாக வரப்போ ட்ரிங்க் பண்ணனா அப்புறம் வீட்டுக்கு எப்படி வருவ? ஏன் இங்கேயே மட்டும் இல்லைன்ற ஐடியாவா? ஜங்குக் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? நான் எதுக்காக அமைதியாக இருக்கணும்? நீ எதுக்காக ஃபஸ்ட்டு வந்த? உன்னை மதிக்காத ஃப்ரெண்ட்ஸுக்காக நீ எதுக்காக வந்த? இங்கே பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை மதிக்கலன்னு உனக்கு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அப்படி தான். ஃப்ரெண்ட்ஸ்னால் ஃபன்னாக தான் பேசிப்பாங்க, கலாச்சிப்பாங்க, திட்டிப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்து என் கூட தான் இருக்காங்க. அவங்க என்கிட்ட ஃபன்னாக பேசுகிறதோ ஜோக் அடிக்கிறதோ இல்லை திட்டுறதோ என் பேர்ட் வச்சு யூஸ் பண்ணால் கூட அது என்ன தானே அஃபெக்ட் பண்ணுது. நீ எதுக்காக ஜங்குக்கு ரியாக்ட் ஆகிற? ஏதோ உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு பண்ணா நீ இப்படி தான் பண்ணுவியா? இங்கே பாருட்டேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, அது உனக்கும் தெரியும். ஜங்குக் கொஞ்சம் பொறுமையாக பேசு, வாய முடுக்கேஜே. அது சரி, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தெரிய போகுது ஜங்குக், உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதே. அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது தான். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டா, என்னோட லவ்வரா, என்னோட பேரண்ட்டா நீ தானே இருந்த. நீ மட்டும்தானே எனக்கு. அது ஏன் உனக்கு புரியலட்டையும் அப்படின்ற மாதிரி ஜங்கு கொஸ்டின் பண்ணுறான். அவன் கண்ணெல்லாம் அவ்வளோ கோவம். ஸோ குக்கி தான் டேயும் ஜங்குக் சொல்லுது சரிதானே, எனக்கு எல்லாமே நீ தானே, எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு உனக்கும் தெரியும் தானே, எங்களுக்கு எல்லாமே நீ தானே டேயும். உன்னை தாண்டி நாங்கள் யாரை பார்த்துருக்கோம், யார்கிட்ட பேசியிருக்கோம், பழகிருக்கோம், நீ மட்டும்தானே டேயும் எங்களுக்கு. நீ எப்படி சொல்லலாமா? ஆனால் நான் ஜங்குக் மாதிரி கிடையாது டேயும். நீ உன் ஃப்ரெண்ட்ஸை பாரு, பேசு, பழகு, என்ன வேணாலும் பண்ணு, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை டேயும். ஆமாம் டேயும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் என்னையும் சேர்த்துக்கோ. உன் கூட நானும் இருப்பேன், எங்கே போனாலும் இருப்பேன். என் டியரை, என் பேபி, என் புருஷன் நான் பார்த்துக்கிறேன். என் கூடயே இரு. எனக்கு கூட இருந்தால் போதும்ல. உன் லவ், உன்னோட குட்டி குட்டி ரொமான்ஸ், உன்கிட்ட நான் பேசுறது, பழகிறது, நீ என்ன தோட்டுறதுன்னு எல்லாமே என்கிட்ட இருக்கும். நான் உனக்காக இருப்பேன். இந்த மாதிரி நான் உன்ட்டு கோவப்பட மாட்டேன், கத்த மாட்டேன், சும்மா அழுக மாட்டேன். என்னால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். ஐம் மெச்சூர்டு. என்னால் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும். நீ எப்படி ஆசைப்படியோ நான் அப்படி இருப்பேன். உனக்கு நான் வேணுமா, குக்கி வேணுமா, ஜங்குக் வேணுமா, அதை நீயே சொல்லு. ஏன்னா போதும், இதுக்கு மேலே இது வேண்டாம். ஒரு லிமிட்டு தான் டேயாங் எல்லாமே. ஆமாம் டேயாங் போதும். நீ இப்போ டிசைட் பண்ண. எங்கள் 3 பேரையும் சேர்த்து வச்சு இது பண்ணது போதும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் 3 பேரையும் மறக்கணும் எவ்வளோ ட்ரை பண்ணுற. நீ சொல்ல, உனக்கு நான் வேணுமா, ஜங்குக் வேணுமா, இல்லை கேஜே வேணுமா, நீ டிசைட் பண்ணிக்கோ. உனக்கு யார் வேணுமோ அவங்க கூட இருப்பாங்க. ஆனால் நீ என்ன தானே டேயாங் கேட்ட? க்யூட்டாக, லவ்லியாக, உன் கூட இருக்கணும், பாசமாக இருக்கணும்னு நான் இருப்பேன் டேயாங். இங்கே பாரு டேயாங், நானும் இருப்பேன். நீ என்ன தானே கேட்ட? லவ்வபிளா அண்ட் ரொமான்டிக்கா, உன்னை புரிஞ்சுக்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்கா நான் இருக்கேன் டேயாங். அப்படின்ற மாதிரி குக்கியும் நம்ம கேஜேவும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க.
நம்ம டேங் தான் திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஜங்குக்கு எதுவுமே பேசல. ஏன்னா அவன் பேசியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். ஏன்னா டயாங்க்கு குக்கியும் கேஜேவியும் தான் பிடிக்கும். அது அவன் வாயாலே சொல்லியிருக்கான். இது மட்டும்தான் ஜங்குக்கோட மைண்டில் இருக்கு. அவன் அதனால அதை பற்றி எதுவுமே பேசலை. ஸோ குக்கி தான் சொல்லட்டேன், உனக்கு நானா கேஜேவா இல்லை ஜங்குக்கா, எங்கள் 3 பேரில் உனக்கு யார் வேணும் சொல்லட்டேன், 3த்துல 1 தான் அப்படின்ற மாதிரி நம்ம குக்கி தான் சொல்ல. ஸோ அப்போ கேஜே ஆமாட்டையும் இப்போவே டிசைட் பண்ணிடு, உனக்கு நானா இல்லை உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தரா, ஏதாவது ஒன்று தான்ட்டையும், உனக்கு 3மே கிடைக்காது, 3த்துல ஏதாவது 1 தான். டேங் இப்போ கண்ணெல்லாம் கண்ணீரோட அப்படியே அவங்க 3 பேரையும் பார்க்குறான். ஸோ இப்போ ஒரு மாதிரி இடி இடிக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே லைட்டாக மழை அப்படியே தூர ஆரம்பிக்க. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே அவனோட கண்ணை மூடி எனக்கு யார் வேணும்னா டிசைட் பண்ணிட்டேன், சொல்லட்டேன், நீ என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுப்போம். ஆமாட்டேன், நீ சொல்லு, எனக்கு எனக்கு கிம் ஜங்குக் வேணும். கிம் ஜங்குக் அது அப்படின்ற மாதிரி கேஜி முழிக்கிறான். ஸோ குக்கியும் முழிக்கிறான். ஜங்குக் அப்படி குனிஞ்சிட்டு நின்றுட்டு நம்ம அப்படியே நிமிந்து பார்க்குறான். எனக்கு கிம் ஜங்குக் வேணும். ஜங்குக், குக்கி, கேஜே, நீங்கள் 3 பேரும் ஒன்று தான். நீங்கள் 3 பேரில் ஒருத்தர் இல்லைன்னா கூட கிம் ஜங்குக்குன்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. நீங்கள் 3 பேரும் பேராலையும் குணத்தாலையும் வேறு வேறையாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் 3 பேரும் ஒன்று தானே. குக்கி ரொம்ப க்யூட்டாக துருத்துருன்னு லவ்லியாக வாய் திறந்தாடி பேசிகிட்டே இருப்பான். கேஜே நீ ரொம்ப ரொமான்டிக், என் மேலே உனக்கு ரொம்ப காதல், என்ன கொஞ்சிட்டே இருப்ப, நான் என்ன பண்ணாலும் சரின்னுவ, நான் என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்ப. ஆனால் ஜங்குக் நீ கோவம், ஈகோ, சண்டை போடுறது எல்லாமே இருக்குது. ஆனால் உன்னோட கோவத்தில் கூட அன்பு இருக்குது. உன்னோட ஒவ்வொரு கோவத்துலேயும் உன்னோட ஒவ்வொரு சண்டையிலையும் என் மேலே இருக்க அக்கறை தான் இருக்குது. நீ ஒவ்வொரு தடவையும் என்னை அதை பண்ணாது இதை பண்ணாதுன்னு போது ஒன்று என் நல்லதுக்கு தான், எனக்கு அது தெரியும். அன்னைக்கு நான் ஏதோ வாய் தவறி இப்படி சொல்லிட்டேன். எனக்கு எனக்கு ஏன் இப்படி எனக்கு 3 பேரும் பிரித்து பார்க்க தெரியல. நீங்கள் 3 பேர் எனக்கு ஒன்று தான். நீங்கள் பேரை மாற்றிக்கலாம், குணத்தை மாற்றிக்கலாம். இதே தான் நான் ஜங்கு கொன்னா இருக்கும் போதும் நான் அவன்கிட்டேருந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ஃபீல் பண்ணானா, இப்போது ஒவ்வொரு குணமும் அப்படி தனித்தனியாக பிரிஞ்சிருக்காது. ஒரே நேரத்தில் 3 குணமும் என்னால் முடியல. எனக்கு என்னோட கிம் ஜங்கு கொன்னா வேணும். இப்படி 3 எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு கிம் ஜங்குக் போதும் அப்படின்ற மாதிரி டேங் தான் நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கான். ஐம் சாரி ஜங்குக், ஐம் ஸோ சாரி அப்படின்ட்டு டேங் தான் ஜங்குக் பக்கத்தில் அப்படியே நெருங்குறான். ஸோ இப்போ டேங் வந்துட்டு ஜங்குக் பக்கத்தில் போக போக அப்படியே ஜங்குக், குக்கி, கேஜே அவங்க 3 பேரும் அப்படியே ஒன்று அப்படியே ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க 3 பேரும் பாடியும் அப்படியே ஒரே பாடியாகி அப்படியே ஒரு மாதிரி வெளிச்சமாக இருக்குது. ஸோ அந்த ரெயினில் டேங்களை டக்குன்னு பார்க்க முடியல. ஸோ டேங் அப்படியே கண்ணை திறந்த மறுபடியும் பார்க்க ஸோ அங்கே ஜங்குக் தான் நிற்கிறான். நம்ம டேங் தான் அப்படி நம்ம ஜங்குக்கை பார்க்குறான், லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேங்க கண்ணில் டியரோட பார்த்துட்ருக்கான். டேங் தான் அப்படி ஓடி போயிட்டு ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஐம் சாரி ஜங்குக், ஐம் சாரி, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, ஐம் சாரி. இப்போ சொல்லு, உனக்கு கிடைச்சது வரமா சாபமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எது நடந்தாலும் நீ எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங் தான் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். அப்படியே ஃபுல்லாக ரெயினாக இருக்குல்ல. ஸோ ஜங்குக்கோட ஹேர் எல்லாம் அப்படியே முன்னாடி வந்து விழுந்திருக்கு. ஸோ டேங்கோட ஹேருமே அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான் இந்த மலையில் ஒரு நல்ல கிஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும். அண்ட் நீ ஒரு உண்மையாக சொல்ல, உனக்கு என்ன எதை பற்றி பிடிக்கும்? எல்லாமே எல்லாமே எனக்கு என் ஜங்குக் தான். உன்னோட கோவமாக இருக்கட்டும், உன்னோட பாசமாக இருக்கட்டும், உன்னோட க்யூட்னஸாக இருக்கட்டும், எல்லாமே நீ தான், நீ ஒருத்தந்தான். யாராவது பார்த்துட போகிறாங்கடா, யார் பார்த்தா எனக்கு என்ன, நீ என்னோட ஜங்குக்.
அப்படின்னு 2 பேரும் அவங்களோட லவ் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்டோரி எப்படி கொண்டு போயிருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்டோரியை வந்து நான் இன்னும் நல்லா கொண்டு போயிருக்கலாம். பட் என்னன்னா, எனக்கு இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் பிட்டாக ரெக்கார்ட் பண்ணேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு ரெக்கார்டு, 10 நிமிஷத்துக்கு ஒரு ரெக்கார்டு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு டைம் சரியாக இல்லை. ஸோ அதனால தான் என்னால் வந்து இன்னும் கூட பெட்டராக கொடுத்துக்கலான்னு இப்போ எனக்கு தோணுது. சரி, ஓகே, இது ரொம்ப நாளாக போடுறேன்னு சொல்லிட்டு போடாமல் போட்டுட்ருக்கேன். அப்படியே நெக்ஸ்ட்டில் அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சாரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் போடுறேன். சரி, ஓகேடா, டாடா, பாய்.